இயேசுவே திருச்சபை ஊழியர் பாஸ்டர் வின்சென்ட் லூர்து அவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். அவருடைய போதனைகளும் ஆவிக்குரிய பாடல்கள் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசன ஊழியத்தினாலும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பரலோக பிதாவே, இன்றைக்கும் கூட சத்தியத்தை அறிகிறதுனாலே எல்லா விதமான இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படவும், சத்தியத்தினாலே இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளவும், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் குறித்து அறிகிற அறிவிலே தேர்ச்சி அடைவும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவராலே ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளவும், உன்னதமான வாழ்வு வாழவும், கிறிஸ்து இயேசுவின் சாயலில் மாறவும், இந்த உலகத்தை ஜெயிக்கவும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உனக்காக மரித்த இயேசு என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறோம். உடைந்து போயிருந்தாலும், உள்ளத்திலே போராட்டங்களோடு வந்திருந்தாலும், யாருமே இல்லை என்ற கலக்கத்தோடு வந்திருந்தாலும், என் வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன என்ற ஒரு ஏக்கத்தோடு கேள்விகளோடு வந்திருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் தமது வசனத்தினாலே உங்களை ஆறுதல் செய்வார். உங்கள் பாதைக்கு அவர் தீபமாய் தமது வசனத்தை அனுப்பி தமது வெளிச்சத்திலே அவர் நடத்துவார். வேத புஸ்தகத்திலே யோவான் 19வது அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 19வது அதிகாரம் 38ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு அரிமேத்தையா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சரீரம், அந்த கேடு அடைந்த சரீரம், முதல் இரவெல்லாம் இரத்த வேர்வை, தொடர்ந்து பிலாத்துவின் அரண்மனையிலே அவமானம், நிந்தை, அடிகள், சரீரம் முழுதும் உன்னத பாட்டுக்காரன் விவரிக்கிற பிரகாரம் அவர் வெண்மையும் சிவப்புமாக அல்ல, அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தம் வந்து வந்து காய்ந்து 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 அந்த சரீரம் அவ்வளவு கேடு அடைந்ததுனால பார்க்கிறவர்களெல்லாம் பயப்படக்கூடிய அளவிலே கோரமான ஒரு காட்சியோடு அது தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த சரீரம், அதில் என்ன இருக்கிறது? ஏன் அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீரத்தை அந்தரங்க சீஷனாய் இருந்த இந்த அரிமேத்தையா ஊரானாகிய யோசேப்பு வந்து கேட்க வேண்டும்? அப்படி கேட்கிறதுனாலே முதலாவது அவன் யூதர்களால் அவன் மத துரோகியாக மாறிவிடுவான். பிரதான ஆசாரியர்களாலே தேவ ஆலயத்திலிருந்து அவன் வெளியே துரத்தப்படுவான். இன்னும் ரோமர்களாலே அவன் தேச துரோகியாக மாறிவிடுகிறான். இப்படி எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது வம்பை அவன் விலை கொடுத்து வாங்குவது போல் இருக்கிறது. ஏன் சிலுவையில் தொங்குகிற அந்த சரீரத்தை இவன் கேட்க வேண்டும்? அவனுக்கு என்ன ஆகிவிட்டது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. லூக்கா 23வது அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். முதலாவது அவன் ஒரு ஆலோசனைக்காரன். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் உத்தமனாகவும் இருந்தான், அவன் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமேத்தியாவிலிருந்து வந்தவன்
எனவே அவன் யூதர்களுடைய எல்லா முறைமைகளையும் அவன் அறிந்தவன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தவன், உலகத்துக்காக அல்ல, பரலோக ராஜ்யம் வருவதற்கு அவன் காத்திருந்தவனாயிருந்தான். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் அவன் சம்மதியாதவனுமாயிருந்தான். 6 காரியங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே என்ன இருக்கிறது? இவன் அந்தரங்க சீஷன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 5000 பேருக்கு இயேசு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்த போது அந்த அற்புதம் நடந்த இடத்துல இந்த யோசேப்பு இல்லை. கடலின் மேல் நடந்த அந்த காட்சியை பார்க்க சீஷர்கள் கூட்டத்திலே அவன் இல்லை. யூதர்கள் எல்லாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக லாசருவை 4ஆம் நாளிலே உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பின போது அந்த இடத்திலே அவன் வந்து நான் ஒரு சீஷன் என்று அவன் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் சிலுவையின் அடியிலே விசேஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய தாய், இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவினால் அற்புதங்களை பெற்றவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் கடந்து போய்விட்ட போது அந்த சரீரம் எனக்கு வேண்டும், அந்த சரீரத்தை நான் கனப்படுத்த வேண்டும், அந்த சரீரத்தை விலைமதிக்க முடியாத ஒரு மகிமையான இடத்திலே கொண்டு போய் நான் வைக்க போகிறேன் என்று அவன் வந்து ஏன் கேட்டான்? அந்த மரித்த சரீரம் என்ன பேச போகிறது? என்ன காரியத்தை செய்ய போகிறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக யூதர்கள் வந்து கேட்டாங்க, நீர் மெசியாவாக இருந்தால், நீர் தேவகுமாரனாய் இருந்தால் நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவர்கள் கேட்டார்கள். எலியாவை நோக்கி கூப்பிடுகிறான். எலியா வந்து இவரை காப்பாற்றுகிறாரா என்று பரிகாசம் பண்ணி ஒரு கூட்டம் சிரித்தது. ஏன் சிலுவையில் அறையப்பட்ட மற்ற கள்ளர்கள் கூட உன்னையும் ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஏளனம் பண்ணினார்கள். சாகும்போது இயேசு சும்மா சாகல. பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டு தமது ஆவியை உரத்த சத்தமிட்டு பிதாவை கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரீரம் அது மொத்தமாக எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு, எல்லாராலும் பலவிதமாக பேசப்பட்டு, எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் உயிரோடு இருக்கும்போது சிலுவையில் செய்யாமல் இப்பொழுது செத்த பிறகு என்ன செய்ய போகிறார்? பிரசங்கி 9வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சரீரத்திலே இனி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் இனி அவர்களுக்கு ஒரு பங்கும் இல்லை என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. சரீரத்தினால என்ன லாபம் இருக்கும் என்று ஒருவேளை கேட்கலாம். செத்த சரீரம் பேசாது. சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிணத்தை சுமந்து கொண்டு ஒரு கூட்டமானது கடந்து போய் கொண்டிருந்தது. அப்படி கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது சென்னையில் வேகமாக இந்த ஆட்டோ ஓட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சைக்கிள் அளவு ஒரு கேப்பு கிடைச்சா கூட போதும், அது உள்ள நுழைஞ்சிடுவாங்க. அது மாதிரி வேகமாக இந்த கூட்டத்துக்குள்ளாக பிணத்தை தூக்கி கொண்டு வந்த சப ஊர்வலத்துக்கு பின்பதாக திடீரென்று ஒரு ஆட்டோ உள்ள வந்து அதற்குள்ளே பாய்ந்து பின்பதாக கடந்து போகிறது. இந்த வந்த வேகத்தை பார்த்த உடனே அங்கே இருந்த அந்த தூக்கி கொண்டு போனவர்களாம் பயந்து பட்டுன்னு அவங்க அந்த பிணத்தை விட்டுட்டாங்க. பொத்துன்னு செத்து போன விழுந்து போச்சு. இந்த ஆட்டோ போன வேகத்தை பார்த்த உடனே பயந்து போனவங்க அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சோன்னா அவன் நின்றுட்டான். நின்ன பிறகு அங்கே வந்தவங்க எல்லாம்
அவனை திட்டுன்னு திட்டினாங்க. மெட்ராஸ் பாஷையில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. பயங்கரமாக திட்டிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான், ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ பேர் இப்படி திட்டுறாங்க, நீ ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறிய, ஏன் அமைதியாக இருக்கிற? ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே, என்ன நீ வாயை திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், விழுந்தவரே ஒன்றும் சொல்லலை, தூக்கிட்டு வந்தவங்க இந்த திட்டுறாங்களே அதை நினச்சி தான் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். பிணம் பேசாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வாசித்தேன். ஒரு பிணப்பெட்டி 3 பிணம் என்று இருந்தது. அதை மேலே தலைப்பு பார்த்தோன்னே அது கொஞ்சம் வியப்பாக இருந்தது. உள்ளே வாசித்த போது ஒரு ஃபாரஸ்டர் வேலை செஞ்சுருந்தார். அவருக்கு ஒரு டெலகிராம் அந்த நாளில் வந்துச்சு. அந்த டெலகிராமில் உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால் நீ அவசரப்பட்டு வர வேணாம், இங்கே நல்ல ஒரு பெட்டி செய்ய முடியல, எனவே ஒரு நல்ல அழகான சவப்பெட்டி செஞ்சு கையோடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, அவர் ஃபாரஸ்டர் ஆச்சே, எல்லா மரமும் அவங்களுக்கு தான் சொந்தம், ரொம்ப அழகான ஒரு பெட்டியை செஞ்சு அவர் கொண்டு வந்து ரோட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஒரு பஸ்ஸுக்காரனை ஏற்றலை. கடைசியில் ஒரு லாரியை பிடிச்சி அதை ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு கொஞ்சம் தூரம் லாரி போயிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி மழை தூர ஆரம்பிச்சது. சுற்றுமுற்று பார்த்தாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரும் இல்லை, இருட்டி வேற போயிடுச்சு, ஒரே இருட்டாக இருக்குது. சரி என்ன தான் நடக்குன்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து ஒரு உள்ளே போய் ஜம்முன்னு போய் படுத்துக்கிட்டார். கொஞ்சம் தூரம் தாண்டின பிறகு அங்கே அந்த லாரி போய்கிட்டு இருக்கும்போது வேறு 2 பேர் லாரியை நிறுத்தினா லாரிக்காரனும் நிறுத்தினா உடனே பின்னாடி ஏறிக்கிங்கன்னா அவங்க 2 பேரும் ஏறினாங்க. அந்த இருட்டில் என்னன்றது தெரியல, ஏறி லாரி போயிட்டு இருக்கும்போது தான் ஆஹா ஒரு பெணப்பெட்டி இருக்குது, அதுவும் காட்டு பாதை அப்படின்னோட மனசில் திக்குன்னு அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஒருத்தர் அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அப்படி நின்றுட்டு போது கொஞ்சம் தூரம் நல்லா மேசாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போன பிறகு மழை தூர நின்றுச்சு. அப்போ ஒருத்தவன் சொன்னான், மழை நின்றுச்சு இறங்கிடுவோம் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே உள்ளே படுத்திருந்தானே அவன் சொன்னான், மழை விட்டுருச்சா அப்படின்னு அந்த பெட்டியை திறந்துட்டு எழுந்திருச்சான். அவன் எழுந்த வேகத்தை பார்த்த உடனே இந்த 2 பேரும் ஆடு கட்டிக்கிட்டு தொப்புன்னு குதிச்சாங்களே, அவங்க 2 பேரும் பிணமாக மாறிட்டாங்க. ஒரு பிணப்பெட்டி 3 பேர் சாவு என்று சொல்லி விசித்திரமான அந்த செய்தி அன்றைக்கு ஒரு வியப்பை கொண்டு வந்தது. ஒருவேளை பிணம் இன்னொரு பிணத்தை தான் கொண்டு வரும். ஆனால் இந்த அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்புக்கு மரித்த சரீரத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? அவன் சாதாரணமானவன் அல்ல. ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவன் ஆலோசனைக்காரன், அவன் நீதிமான், அவன் உத்தமன். யூதர்களுடைய செய்கைக்கு அவன் உடன்படவில்லை. தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு அவன் காத்திருந்தான். அப்படி என்றால் அந்த சரீரத்தை அவன் பார்த்தபோது மரித்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த சரீரத்துக்கு பின்பதாக ஏராளமான ஆசீர்வாதமான செய்தி அவனுக்கு இருக்கிறது என்பதனால்தான் அவன் அந்த சரீரத்தை துணிந்து போய் பிலாத்துவினிடத்தில் வாங்கினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன செய்தி? அந்த செய்தி என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரப்போகிறது? முதலாவது, சரீரத்தை அவன் பார்த்தபோது அவன் அந்த சரீரத்தை பார்க்கவில்லை, பிதா இந்த மனுக்குலத்தின் மேலே ஒவ்வொரு மனிதர் மேலே காட்டின அந்த ஏராளமான அந்த அன்பு, தாராளமான அன்பு, நம்முடைய நினைவுக்கு மேற்பட்டு நாம் யோசிக்க முடியாத அளவு நம்மை ஆண்டவர் ஆகிய கர்த்தர் பிதா எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை அவன் கண்டு கொண்டான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி காண்பித்தார்? அவருடைய ஏக குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். அதனால் தான் வேதத்தினுடைய மைய வசனமாய் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பிதா ஒவ்வொரு மனிதரையும் அன்பு கொண்டு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வேதத்தில்